ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த நாள் நல்ல நாளாக உனக்கான வெற்றி விடியலாக விடிஞ்சிருச்சு என் செல்லமே. இத்தனை நாளா அல்லும் பகலும் கஷ்டப்பட்டதும் அழுததும் எல்லாமே போதும். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு இந்த நல்ல நாளின் காலை வேளையிலேயே உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நான் சொல்கிறத முழுசாக கேட்குற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக போகிறதில்ல. நீ முழுசா என் வாக்கை கேட்டு உன் வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. உன் சுமைகளையெல்லாம் நான் ஏந்தி கொண்டு உன் கனவுகளையெல்லாம் நனவாக்கி நிஜமாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். இப்போது உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு விஷயங்களை எதிர்பார்க்குற ஆசைப்படுறன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு தாயாக இருந்து அதையெல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? ஒரு தாயாக தன் கடமையை செய்ய நினைக்கும் இந்த வராகி அம்மா உன்னை ஒருபோதும் யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன். இப்போதே இந்த நிமிஷத்திலிருந்தே உன் துன்பங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை அழிக்க நினைச்சவங்க முன்பாக உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்ட போகிறேன். எவ்வளவோ சூழ்நிலைகளால் நசுக்கப்பட்டு அமுக்கப்பட்டு வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்த நீ இன்னையிலிருந்து மகிழ்ச்சியின் பாதையில் செல்ல போற. எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதை என்கிட்ட சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சினா அதை முழுவதுமாக முடிப்பதற்கு காரணகர்த்தாவாக இந்த வராகி அம்மா நான் இருந்து அந்த காரியத்தை நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். இனி எந்த கேடும் பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் வரவிட மாட்டேன். எல்லா புண்ணியங்களும் வெற்றிகரமாக உன்னை வந்து சேரும்படி நான் செய்கிறேன். சோதனைகளையும் கஷ்டங்களையும் தாங்கி வருத்தப்பட்ட உனக்கு இப்போ உன் வாழ்க்கைக்கான உயர்வை தரப்போகிறேன். உன்னுடைய எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு கட்டி உனக்கு சுபமான சந்தோஷமான வாழ்க்கையை இந்த வராகி அம்மா அமைச்சு தர்றேன். கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். அது வரைக்கும் பொறுமையாக காத்திரு என் செல்லமே. உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைத்து அழகு பார்க்க நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்பட வேணாம். இந்த வராகி அம்மா எப்போதும் உன்னை பாதுகாத்து கொண்டேதான் இருக்கிறேன். உனக்கு வரும் துயரங்களையும் உன் மனசில் இருக்கிற குழப்பங்களையும் உன் உடம்புல இருக்க சில நோய்கள் அனைத்தையும் சரி செய்வதற்காகவே இப்போது இந்த காலங்காத்தாலேயே நான் உன்னை பார்க்க வந்து அருளாசிகளை கொடுக்க வந்திருக்கேன். இனி உன் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறும். சந்தர்ப்பம் எல்லாமே உனக்கு சாதகமாக ஆகும். குப்பை கோபுரத்தில் போய் உட்கார்றது போல கோபுரம் குப்பைக்கு வருவது போல உன் வாழ்க்கையிலையும் நீ எவ்வளவோ ஏற்ற இறக்கங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் சந்திச்சிட்ட. இப்போது அது அனைத்தையும் முறியடித்து முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்துறதுக்காகவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. என் அருளால் உன் சுமைகளையெல்லாம் நான் ஏந்தி கொண்டு உனக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் தரப்போகிறேன். சின்ன சின்ன பிரச்சனைகளையெல்லாம் பெருசாக நினச்சி கவலைப்படாமல் அமைதியாக இரு. ஏன்னா அமைதி மட்டும்தான் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான விஷயம். உன் மனசில் இனி எந்த குழப்பமும் கவலையும் இல்லாத அளவுக்கு உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுத்துட்றேன். உன் துன்பத்தை போக்கி உனக்கான இன்பத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை நான் வெற்றியுடையதாக ஆக்கி காட்டுறேன். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் காதால கேட்ட நான் அதற்கான பலனை மிக பெரிய அளவில் கொடுக்க போகிறேன். எப்போதும் ஏன் மேலே நம்பிக்கையோடு இரு. நீ என்ன நினைக்கிறியோ அதுபோலவே அனைத்தையும் உன் வாழ்வில் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் நல்ல எண்ணங்கள் நிச்சயமாக உன்னை வழி நடத்தும். நல்வழியில் நீ போகும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்வேன். உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன். நீ என்ன செய்தாலும் இந்த வராகி அம்மா உன்னை வெறுக்க மாட்டேன், உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். அதனால் நீ எப்போதும் எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக இரு. உன் வாழ்க்கையின் திருப்பத்தையும் மாற்றங்களையும் நானே உண்டு பண்ணி உன்னை உயர்த்தப் போகிறேன் என் செல்லமே. நீ பக்தியோட நம்பிக்கையோட நடந்து போனினா உன் வாழ்க்கை பாதை பயமில்லாமல் சந்தோஷமாக இருக்கும். என்னை பின்பற்றும் உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதையும் நான் செஞ்சு தரப்போகிறேன். நான் எப்போதும் உன் கூட இருக்கும்போது நீ எங்கே போனாலும் என்ன நினச்சிக்கிட்டே இருக்கும்போது எப்படி உனக்கு நல்ல காரியங்கள் நடக்காமல் போகும்? என் மேலே நம்பிக்கை வச்சு பொறுமையாக இரு. நம்பிக்கையும் பொறுமையும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை பல மடங்கு உயர்த்தும். முழு மனசோட என்னை நம்பும் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் உன்னால் முடிஞ்ச நல்லதையே செய்.
நீ எவ்வளவு தீமை செய்தாலும் தவறு செய்தாலும் கூட இந்த வராகி அம்மா அதை உனக்காக சரி செஞ்சு உனக்கு நல்ல புத்தியை கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றி கொடுப்பேன். நான் உனக்கு துணையாக உன் கூட இருக்கும்போது இனி நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். நீ எங்கே போனாலும் நான் உன் பக்கத்திலேயே இருந்து நீ எதிர்பார்த்த நல்லதை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு துணையாக இருக்கும் இந்த வராகி அம்மா நானே நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும்படி இந்த விடியலை வெற்றி விடியலாக ஆக்கும்படியும் செய்ய போகிறேன். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிற விஷயங்களை பார்த்து நீ பயப்பட வேணாம். ஒரு விஷயம் ஏன் நடக்காமல் அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குன்னா அந்த விஷயத்தை நான் ஏதோ சரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலும் நீ நினைத்தது நடக்காமல் போகாது. நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் வாழ்க்கையில் உன் விருப்பப்படியே நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி நீ எதிர்பார்த்த வெற்றிகளையும் உன் கைகளை நான் ஒப்படைக்கிறேன். இப்போது நீ எதிர்பார்த்ததை விட எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தகுதியும் திறமையும் பெற்ற என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் வெற்றியை தர நான் தயாராயிட்டேன் என் செல்லமே. என்னை நம்பும் உனக்கு இனிமேல் வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக நடக்கும்படி செய்ய போகிறேன். இப்போது கஷ்டமாக இருக்கும் உன் மனசு தடுமாறினாலும் கூடிய சீக்கிரம் உனக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் உனக்காகத்தான் எல்லாவற்றையும் சுத்தமாக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய அழகான மாபெரும் வெற்றியை நீ பெறுவதற்கு இந்த வராகி அம்மா நானே உனக்கு வழிகாட்ட போகிறேன். இப்போது உனக்கு தொலைவாக தூரமாக இருக்கும் வெற்றியை கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து ஒப்படைக்க போகிறேன். தோல்வி வந்தது நினச்சி சோர்ந்து போக வேண்டாம். அமைதியாக பொறுமையாக இருந்தினா உன் வழியையே உனக்கு வலிமையாக நான் மாற்றி காட்டுவேன். நீ தள்ளிவிட்ட விஷயங்களும் உனக்கு தாமதமான விஷயங்களும் கூட இப்போது என் உத்தரவுப்படி உன் வாழ்க்கையில் வெற்றிகரமாக வந்து சேரப்போகுது. இந்த உலகம் உன்னை பாராட்டினாலும் தூற்றினாலும் நீ சோர்ந்து போகாமல் முன்னேற தயாராகு. என் அருளால் நீ வாழ்க்கையை ஜெயிக்கப் போகிறாய். சில நாட்கள் உன்னை மூச்சு வாங்கக்கூட முடியாத அளவுக்கு, மூச்சு விடக்கூட நேரம் இல்லாத அளவுக்கு வாழ்க்கையில் நிறைய வேலைகள் இருக்கலாம். அப்படி வாழ்க்கை உனக்கு எவ்வளவு சிக்கல்களையும் சிரமங்களையும் கொடுத்தாலும் அதை தாண்டி உன் எதிர்காலத்தை அழகானதாக இந்த வராகி அம்மா அமைச்சு கொடுப்பேன். இப்போது உனக்கு வலியையும் வேதனையும் கொடுக்கும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் தயாராயிட்டேன். நீ செய்த எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி உண்டாகுவேன் செல்லமே. இப்போது அமைதியாக இருக்கும் உன் வாழ்க்கையில் இத்தனை நாள் நீ செஞ்ச போராட்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்கும் விதமாக உனக்கான வெற்றியை தர நான் முடிவெடுத்துட்டேன். எல்லா கஷ்டங்களையும் சிக்கல்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் தரப்போகிறேன். நீ எப்போதும் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. யாருமே உண்மையான மனசோட உன்னை தேடி வரமாட்டாங்க. அவங்கவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தேவை இருப்பதால் தான் உன்கிட்ட வந்து பேசுகிறாங்க, உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இனி எல்லாவற்றையும் நல்லதாக நினச்சி நல்லபடியாக செய்ய பழகு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு போய் நீ சிக்கலில் மாட்டிக்கிட்டு வருத்தப்படாதே. எப்போதும் இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கிறதால ஒரு உதவியை செய்யலாமா வேணாமா, ஒரு காரியத்தை செய்யலாமா வேணாமான்னு உன் மனசுக்குள்ளே யோசி. உன் மனதின் ஆழத்தில் நான் இருந்து அதை உனக்கு சரியானபடி நடத்தி கொடுக்குறேன். நல்லதையே நினச்சினா உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வாழ்க்கையில் இன்னொன்றாகவும் இருக்குதே நினச்சி மன வருத்தம் கொள்ள வேண்டாம். எது உனக்கு சரியான நேரம் என்பது இந்த வராகி அம்மா எனக்கு நல்லா தெரியும். கூடிய சீக்கிரம் உனக்கு நன்மையான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுத்துட்றேன். உன் துன்பத்தை எல்லாம் என் பாதத்தில் வச்சிட்டினாலே உனக்கான வெற்றியை நோக்கி நீ நகர்ந்து போகும்படி நான் செய்வேன். உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கேற்ற நல்வாழ்க்கையும் உன் கஷ்டங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான மகிழ்ச்சியும் நான் வச்சு தரப்போகிறேன். உனக்கு வேண்டியதை உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். நீ என்கிட்ட வச்ச வேண்டுதல்களை எல்லாம் இன்றோடு நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன் என் செல்லமே. இனி ஒவ்வொரு நிமிஷத்தையும் கவனமாக செலவு செய். ஏன்னா நாளை என்பது நிரந்தரமில்லை. இனி வரும் காலங்கள் என்னவாக இருக்கும்ன்றது இங்கே யாருக்கும் தெரியாது. அதனால ஒவ்வொரு நிமிஷத்தையும் பயனுள்ள வகையில் செலவழிக்க தயாராகு. உனக்குள் இருக்கும் போராட்டங்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வராகி அம்மா தயாராயிட்டேன். உன்னை சுற்றி எப்போதும் பொறாமை கொள்ளும் சில மனிதர்கள் சுற்றி வர்றாங்க இல்லையா? அப்படிப்பட்ட மனிதர்களையும் தீயவர்களையும் கெட்டவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு
இனி எல்லாமே உன் விருப்பம் போல நடக்கும்படி செய்ய போகிறேன். அடுத்தவங்களை கொஞ்ச நேரம் பேச விடு. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு காது கொடுத்து கேட்க பழகு. அதற்கு பிறகு எல்லார் முன்பாகவும் நான் உன்னை பேச வைக்கிற நேரம் வரும். நீ எப்போதும் அடுத்தவங்க சொல்கிறதையே கேட்டுக்கிட்டு அதன்படி நடக்கும்படியே வாழ்ந்து விட மாட்டாய். சுயமாக முடிவெடுத்து சுயமாக சிந்தனை செய்து சுயமாக நல்லபடியாக காரியங்களை செஞ்சு வெற்றி பெறக்கூடிய வெற்றி பிள்ளையாக நீ மாறுவாய் என் செல்லமே. இப்போது நீ எந்த அளவுக்கு துயரத்திலும் வருத்தத்திலும் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன் வலிகளையும் வேதனைகளையும் போக்கி என் கண்ணின் இமை போல உன்னை பாதுகாக்க வந்திருக்கேன். இப்போது உனக்கான விடியலும் நெருங்கி வரப்போது. உன்னை சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோடு இயக்கி உன் வாழ்வின் லட்சியங்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போகிறேன். நீயும் எந்த எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் உன் குறிக்கோளை மட்டும் குறி வச்சு செய்ய பழகு. உன் கவலைகளை பற்றி பெரிதாக எதுவும் யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. கவலை என்பது மாய சக்திகளின் வேலை. முதல்ல அதை உடைத்தெறிந்து நீ செய்ய நினைக்கிற வேலைகளை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன் கவலைகள் எல்லாம் கூடிய சீக்கிரம் மறைஞ்சு போய் உனக்கான நல்லது நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு காரணமாக இருக்க வேண்டியது உன்னுடைய லட்சியம்தானே. அதனால் லட்சியத்தை அடைவதில் உறுதியாக இரு. இதுவரை நீ சேமித்த நல்ல குணங்களின் மூலமாகவே உன்னுடைய லட்சியத்தை உன்னால் எட்டி பிடிக்க முடியும். எந்த எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் குறிக்கோளை குறிவைத்து செயல்படு. உன் கவலைகளை பற்றி பெரிதுபடுத்தி பேசுகிறதால அது குறைய போகிறதில்ல. அதனால் கவலை என்பது ஒரு மாய சக்திகளின் வேலை என்பதை புரிந்து கொண்டு அதை ஒதுக்கி வச்சுட்டு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை பற்றி யோசி. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் நிச்சயம் கொண்டு வந்து தருவேன். உன் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை காற்றோடு காற்றாக மறைய செய்வேன் என் செல்லமே. உன்னோடு இருக்கக்கூடிய நான் இனிமேல் உன் வாழ்க்கையை அழகாக்கி தரணும் முடிவெடுத்துட்டேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இரு. அவசரப்பட்டு எடுக்கும் எந்த ஒரு முடிவும் சரியாக வராது. அதனால் நீ பொறுமையாக இருக்கும்போது ஒரு நல்ல முடிவை எடுத்துக்கோ. உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்குறியோ அதை நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு தான் என் செல்லமே. இனிமேல் உறவுகளோட கூடி நீ மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய். நல்லதே உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கும்.